friends, welcome to Kodak cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெரண்டை சட்னி. பெரண்டை சட்னி நம்ம பாரம்பரியமா கிராமத்துல நிறைய பேர் செய்வாங்க. நிறைய பேர் வீட்ல பெரண்டை செடி வச்சிருப்பாங்க. இப்ப எல்லாமே டவுன்ல இருக்கனால நமக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லயே பெரண்டை கிடைக்குது. அது வாங்கிட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு முறை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அதோட மருத்துவ குணம் ரொம்பவே ஜாஸ்தி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற போஸ்ட் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பெரண்டை செடி வீட்லேயே நிறைய பேர் வளர்த்துறாங்க. இதை ஃப்ரெஷ்ஷாக பறித்து சட்னி செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு நிறைய நோய்கள் குணமாகுது அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பறிச்சுட்டு வந்த இந்த பெரண்டையை வச்சுட்டு ஒரு சூப்பரான துவையல் செய்யலாம். சாப்பாட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த பெரண்டையை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஒரு 5-7 நிமிஷம் வறுத்து எடுக்கணும். வறுக்கும் போது 1 ஸ்பூன் கல்லுப்போ இல்லை நைஸ் உப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுங்க. நல்லா மீடியம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுத்து கொடுக்கணும். லோ ஃப்ளேமில் இது நல்லா பாதி வறுபட்டு வர்றப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் இது கூடவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுங்க. இது மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் 5-7 நிமிஷம் நீங்கள் வதக்கி எடுக்கலை அப்படின்னா நாக்கில் அது ஒரு மாதிரி மக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த பெரண்டையை மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 5-7 நிமிஷம் இது மாதிரி வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் திருப்பியும் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. மல்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 4-5 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பச்சை மிளகா சாப்பிட்றீங்க அப்படின்னா பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா காஞ்ச மிளகா ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வறுத்து கொடுங்க. இது கூடவே 6-7 சின்ன வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக உருவி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து கொடுங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 1/4 மூடி தேங்காவை துருவிட்டு இது கூட சேர்த்துக்க போகிறோம். கடைசியாக தேங்காவை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காவை சேர்த்துட்டா போதும். நீங்கள் தேங்காவை நல்லா வறுத்தெடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, தேங்காவும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க பெரண்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு ஒரு சூப்பரான பெரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. கிராமத்து ஸ்டைலில் நான் உங்களுக்கு இந்த பெரண்டை துவையல் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது சாப்பாடோட நல்ல சூடான சாதத்தோட கொஞ்சமாக நெய் விட்டு இல்லை அப்படியே நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூடான இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாரம் ஒரு முறை குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களோட ஆரோக்கியமும் ரொம்ப சீராக சூப்பராக இருக்கும். இந்த பெரண்டை துவையலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க, பாராட்டுவாங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.